ஆனால் இன்னைக்கு மம்தா என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ், பாஜக, திமுக மூணுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குதுன்றாங்க. இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாவை வந்து திடீர்னு வந்து அவர் தான் வந்து அடுத்த பிரதமராக வரக்கூடிய தகுதி உள்ளவர்னு திமுகவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. சொல்லுங்க, இங்கே போகிற இடங்கள்லாம் இப்போ தூத்துக்குடியில் அனிதா அண்ணாச்சி போகிற இடங்கள்லாம் வந்து விரட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பெண்கள்லாம் வந்து விரட்டியிருக்காங்க. நேற்று ராத்திரி வரைக்கும் திருப்போரூர் வேட்பாளர் விசிக வேட்பாளர் வந்து திமுகவுடைய அங்கே ஒன்றிய நிர்வாகி இருக்கார் பாருங்க, அவருக்கு ஃபோன் அடித்தா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி காலனியாக போகும்போது மட்டும் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்களாம். மற்ற இடங்களில் போகும்போது நீங்கள் இங்கே நில்லுங்க, தாண்டி வர வேண்டாம். அவர் நிற்கப்படாதுன்னு சொல்லி 2 அமைச்சர் கூப்பிட்டு ஏவா வேலுவும் MRK பன்னீர்செல்வமும் கூப்பிட்டு பேசுனாங்க. அவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்கலன்னா மாப்பிள்ளை சபரீசனை கூப்பிட்டு பேச சொல்லி, ஐயா நீங்கள் நிற்கிற 8 தொகுதியிலும் உங்களுக்கு சரின்னு சொல்லி அவர் போய் மாரி செல்வராஜ் இயக்குனரையும் பாரஞ்சித் இயக்குனரையும் போய் கேட்கலாம். அவங்க ஆல்ரெடி பிரபலமானவங்க. இவர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே இப்போ விசிகால என்ன முடிவில் இருக்காங்கன்னா, நம்ம 8 தொகுதியில் எவ்வளோ ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, பிரேமலதா அவர்கள் 10 தொகுதியிலையும் தோக்கணும். இப்போ திமுக வர்சஸ் விசிக, திமுக வர்சஸ் காங்கிரஸ், திமுக வர்சஸ் கம்யூனிஸ்ட். தேர்தலுக்கு பின்னால் வந்து ஸ்டாலின் திமுக, கனிமொழி திமுகன்னு 2ஆ பிரிஞ்சிடும் திமுக. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்கள். அதான் சார், இப்போ அவங்க மேற்கு வங்க முதல்வர் அவர்களும் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு இல்லை, திமுக பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க, மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பொருளியை கிளப்புறதா சில நியூஸ் எல்லாம் பரவிச்சு. அவங்க சொன்னதா வந்து விஜய்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதாகவும் அவங்க சொல்கிறதாகவும் நியூஸ் எல்லாம் பரவிச்சு. அது என்ன விஷயம் உண்மை? அதாவது அங்கே வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் கடும் போட்டி. ஒரு காலத்தில் 35 வருஷம் ஆண்ட மார்க்சிஸ்ட் கட்சி இப்போ அவங்க 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு, காங்கிரஸ் 4ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ போட்டின்றது டிஎம்சி மம்தா கட்சிக்கும் பாஜகவும் தான். மம்தா கட்சி வந்து ஓரளவுக்கு அநேகமாக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இது முதல்ல நீங்கள் இந்த இண்டி கூட்டணின்னு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அது யார் ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர் தான் ஆரம்பித்தார். யார்? பாஜக கூட்டணியில் அதுக்கப்புறமா மாறி அவர் வந்து முதலமைச்சராகி இப்போ மறுபடியும் ராஜ்யசபா MP ஆகிட்டார், ஐக்கிய ஜனதா தளம். ஆமாம், அவர் தான் பாஜகவுக்கு எதிராக அதை ஆரம்பித்தது இண்டி கூட்டணியை. அப்புறம் வந்து அதுக்கு தலைவராக வந்து ராகுலை போடணும்னு காங்கிரஸ் சொன்னாங்க. இருக்கிறதுல காங்கிரஸ் வந்து மூத்த கட்சிங்கிறதுல மம்தா தான் முதல்ல ராகுலை போட்டால் நாங்கள் இண்டி கூட்டணியில் சேரவே மாட்டோம், அந்த ஆள் எதுக்கும் உதவாதவர் அப்படின்னு வந்து அவங்க அவங்களுடைய ஸ்டைலில் சொல்லி அது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ராகுலை ஒதுக்கிட்டு மல்லிகார்ஜுன் கார்கேவை வந்து இண்டி கூட்டணியில் காங்கிரஸுடைய பிரதிநிதின்னு சொன்னாங்க. மல்லிகார்ஜுன் கார்கேனா பட்டியல் சமூகம், 2வது அவருக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியோ இல்லை அதே சமயத்தில் எதிரிகளோ ஒன்றும் 2ம் கிடையாது, ஃபார் அகெயின்ஸ்ட் 2ம் இல்லை, அவர் பாட்டில் இருந்துட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, பொதுவான ஆளுன்னு. இப்படி இருந்தது. இப்போ ராகுல் காந்தியை வந்து 2019 வந்து முதல்ல வந்து பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு மம்தா என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ், பாஜக, திமுக மூணுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குதுன்றாங்க. ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் குழப்பம். காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த தாவேகா பக்கம் வரைக்கும் போயிட்டாங்க, அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் சிதம்பரங்காரர் தான் தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே வந்து கூட்டணி பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் பல இடங்களில் வந்து காங்கிரஸுக்கும் இதுக்கும் அவங்க ஒத்துழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க பெரிய விருந்தையாக கொடுக்குறதா இருந்தாங்க, எங்களுக்கு சின்ன தோசை கொடுத்து தலைமை ஒத்துக்கு வச்சிச்சு சொல்கிறாரு. விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, உண்மையான காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்ககிட்ட தான் இருக்குங்கிறாரு. இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு கசப்புணர்ச்சி வந்து கடைசி நிமிஷத்தில் இந்த ஜல்லு போட்டு ஒட்டினதுனால அந்த கசப்புணர்ச்சி இருக்குது.
திமுகவுக்கும் விசிகாவிற்கும் அந்த கசப்புணர்ச்சி இருக்கு. இல்ல இவங்க மம்தா சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மம்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு காங்கிரஸும் பிடிக்காது, பாஜகவும் பிடிக்காது, மார்க்சிஸ்டை பிடிக்காது. ஆனால் மார்க்சிஸ்ட் இப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லைங்கிறதுனால அதை பற்றி கவலைப்படல. இப்போ அவங்களுடைய கவலை பூரா பாஜக வந்துடக்கூடாது, அடுத்த நம்பர் 2 இருக்கக்கூடிய பாஜக 1க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அது சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்னு சொன்னா பாஜக இவங்க எல்லாரையும் விட்டுட்டு திரிணாமுல் காங்கிரஸ், அது பிராந்திய கட்சிக்கு அந்தந்த இடத்துல பிராந்தியத்தில், இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து பிரதமர் அளவுக்கு வேட்பாளராக அறிவிக்கணுங்கிற அளவுக்குலாம் டாக்லாம் போச்சு இல்லை? அதெல்லாம் போச்சு, ஆனால் வரமாட்டாங்க. அதை விட்டு வந்தால் மறுபடியும் கொல்கத்தாக்குள்ளேயே போக முடியாது. அதாவது அரசியல் ரீதியாக சொல்கிறேன். அவங்க இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாவை வந்து திடீர்னு வந்து அவர் தான் வந்து அடுத்த பிரதமராக வரக்கூடிய தகுதி உள்ளவர்னு திமுகவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. சொல்லுங்க, போக மாட்டாரு. நான் வந்து இது குறையா சொல்ல, உள்ளதும் போச்சுன்னு யாரும் வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்றது ஒரு அரசியலில் ரொம்ப தவறான ஒரு விஷயம். தமிழ்நாடுன்றது இவங்களுடைய அந்த ஹோம் கிரவுண்டு. இதை விட்டுட்டு தேசிய அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லி போனால், அந்த மாதிரி போனவங்கலாம் நிறைய பேர் வீணாக போனவங்க இருக்காங்க. மாநில அரசியல்லேருந்து இப்போ சிவராஜ் சௌஹான் இந்த மத்திய பிரதேசத்தில் 10 வருஷத்துக்கு மேலே பாஜக முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தது, கொஞ்சம் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது உள்ளுக்குள்ளேயே. டப்புன்னு வேறு யாரையும் தூக்கி மத்திய பிரதேசத்தில் வச்சுட்டு அவர் தூக்கி என்ன பண்ணாங்க, மத்திய அமைச்சராக போட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா மத்திய அமைச்சர்னா ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய தான். ஆனால் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுதா? அவர் சிவராஜ் சௌஹான் என்ன மத்திய அமைச்சர்னா எனக்கே ஞாபகம் வரல அவர் எந்த துறையில் இருக்காரு. இப்போ புரியுதுங்களா? இந்த மாநில அரசியலில் இருக்கும்போது கிங்காக இருக்கிறவங்க, நீங்கள் அதையே தேசிய அரசியலில் போகும்போது, நீங்கள் அந்த தேசிய அரசியலில் டாப்பில் போனீங்கன்னா பரவாயில்ல. குஜராத்தில் முதல்வராக இருந்தவரும் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா, அதாவது மோடியும் அமித்ஷாவும் தேசிய நிலையில் வரும்போது அதே லெவலில் பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வர முடிஞ்சுது. இதுவே வந்து மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்துட்டு மொத்தம் ஒரு 45 அமைச்சரில் ஒருத்தராக இருந்தார்னு வைங்க, பாஜகவில் வேஸ்ட் ஆயிரும். அவருடைய அரசியல் திரும்பியும் அங்கே முதலமைச்சராக போனால் அங்கே ஒருத்தர் ஆல்ரெடி அதுக்கு இடம் போட்டு வச்சிருப்பான், கட்சிக்கு போட்டு வச்சிருப்பான், அந்த பஸ்ஸில் போடுற மாதிரி. இதுதான் வந்து மம்தா அவர்கள் சொன்னது. அதுதான் இப்போ திமுகவில் வந்து இப்போ திமுகவுக்கு பல பிரச்சனைகள். திமுக கூட்டணியில் இங்கே போகிற இடங்கள்லாம் இப்போ தூத்துக்குடியில் அனிதா அண்ணாச்சி போகிற இடங்கள்லாம் வந்து விரட்டியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க 5 வருஷமாக ஒன்றும் பண்ணலன்னு. இந்த விரட்டினதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பெண்கள்லாம் வந்து விரட்டியிருக்காங்க. இல்லை, இஸ்லாமியர் வாக்குகள் அவங்களுக்கு பொதுவாக திமுகனாலே இஸ்லாமியர் வாக்கு தான் வந்து கோர் ஓட் பேங்க். அதை வச்சு தான் மற்றது சிறுபான்மையினர் வாக்கு, அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். இதே மாதிரி அங்கே பக்கத்தில் தான் சொன்னேன், அவர் அந்த ஊர்வசி இருதயராஜா, அவர் காங்கிரஸ் ஸ்ரீவைகுண்டத்தில் அவரையும் வந்து விரட்டியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தலையை காமிக்கிறீங்க, எவ்வளோ நாள் எங்கே போனீங்க, அந்த ரோடு ரிப்பேரு அது அப்படியா, அந்த மாதிரி கேட்குறாங்க. கொளத்தூரில் பெண்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. முதல்வர் தொகுதியில் திமுக முதல்வர் போகாமல் வேறு ஏதாவது போடுறாங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து உள்ள நுழையாதேங்கிறாங்க. அதாவது திமுக இந்த 5 வருடங்களில் இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாம் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு கேட்க போகும்போது இதெல்லாம் வெளியாகுது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள். இப்போ ஒரு உதாரணமாக உங்களுக்கு திருப்போரூர் சொல்கிற மாதிரிங்க. திருப்போரூர் இங்கே இருக்க, அங்கே வந்து 8 தொகுதி திருமாவளவனுக்கு கொடுத்ததில் 2 தொகுதி பொது தொகுதி கொடுத்தாங்க, 6+2. அந்த 2ல் ஒரு பொது தொகுதி திருப்போரூர். நேற்று ராத்திரி வரைக்கும் திருப்போரூர் வேட்பாளர் விசிக வேட்பாளர் வந்து திமுகவுடைய அங்கே ஒன்றிய நிர்வாகி இருக்கார் பாருங்க, அவர் ஃபோன் அடித்தா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் வரவும் மாட்டேங்கிறார். உள்கூட்டணி பிரச்சனை. அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரா, 5 வருஷமாக 10-15 கோடி ரூபா செலவு பண்ணி முதல்வர் வந்தாலும் துணை முதல்வர் யார் வந்தாலும் நான் தான் செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தேன், எனக்கு சீட்டு கொடுக்காம இவருக்கு யாரோ ஒரு கூட்டணி கட்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் 10-15 கோடி செலவச்சது மட்டும் இல்லாமல் மறுபடியும் செலவு பண்ணி விசிகா ஜெயிக்கிறதுக்கு நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, விசிகா கொடுத்தீங்களா அவங்கள பார்த்து ஜெயிச்சுக்கிட்டோம்.
அப்ப அங்க திமுக கூட்டணியோட அதுவும் பொது தொகுதி, சப்போஸ் தனி தொகுதினாலும் பறையர்கள் இருக்கக்கூடிய வட மாவட்டத்து தொகுதி அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதை வச்சு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையோட செயல்படலாம். இங்க யாருமே வரலன்னு வைங்க, போய் ஓட்டு கேட்க போகும்போது இப்பவே பல இடங்கள்ல திமுக கூட்டணியில, அதாவது பட்டியல் சமூகத்தினர் குறிப்பாக பறையர்கள் இருக்கக்கூடிய இடமா அந்த மாதிரி காலனியா போகும்போது மட்டும் அவங்கள கூட்டு போறாங்களாம். மற்ற இடங்கள்ல போகும்போது நீங்க இங்கே நில்லுங்க, இதை தாண்டி வர வேண்டாம். இதே ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கு. தீண்டாமை தான். துரைமுருகன் அண்ணாச்சி என்ன பண்ணாரு, வேலூர்ல வேன்ல ஏறி நிற்கும் போது ஒரு விசிகா நிர்வாகி வேன்ல ஏறி பக்கத்தில் நிற்கிறாரு. இத்தனைக்கு வேன்ல வந்து ரொம்ப பேர் இல்லை, நம்ம இவர் வேன் மாதிரி இல்லை, விஜய் தாவேக தலைவர் வேன் மாதிரி நீளமாக நடந்து போகிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இல்லை, சாதாரண வேனு. அது மேலே நின்றுட்டு போகிறாரு. அவரும் பக்கத்தில் ஒருத்தரும் நிற்கிறார், யாரோ அவரும். இவர் வந்து பக்கத்தில் நிற்க வர்றாரு, யாரோ ஒரு விசிகா நிர்வாகி, அவர் யாருன்னு தெரியல, யாரோ உள்ளூர்காரராக. நீ எனக்கு சமமாக இங்கே வந்து நிற்பியா, நீ இறங்கு கீழே. இறங்கு கீழேன்னு சொன்னால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அனாவசியமாக வேன் மேலே ஏறி நின்று வேன் ஏதாவது கவுந்து ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இல்லை கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது. எனக்கு சமமாக நீ நிற்பியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது தீண்டாமை இல்லையா? அப்போது இந்த சாதி, நாங்கள் சாதியை ஒழிக்கிறோன்னு யார் சொல்கிறாங்களோ இவங்க தான் இந்த சாதியை தூண்டி விடுறதே. இந்த சாதி வித்தியாசம் பார்க்குறதே எத்தனையோ அமைச்சர்கள் உட்காந்துக்கிட்டு தலித் சமுதாயத்தினரோ சிறுபான்மையினரோ அந்த போது எல்லாரும் நிற்க வச்சு பேசுனதெல்லாம் வீடியோவில் வந்துச்சு இல்லை? இல்லை, இவர் வேற காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போறாரு, அப்புறம் வேண்டான்னாரு. வேண்டான்னு சொல்லலை, அவர் நிற்கப்படாதுன்னு சொல்லி 2 அமைச்சர் கூப்பிட்டு ஏவா வேலுவும் MRK பன்னீர்செல்வமும் கூப்பிட்டு பேசுனாங்க. அவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்கலன்னா மாப்பிள்ளை சபரீசனை கூப்பிட்டு பேச சொல்லி, ஐயா நீங்கள் நிற்கிற 8 தொகுதியிலும் உங்களுக்கு செலவுக்கு பணம் தர மாட்டோம், அப்புறம் உங்கள் இஷ்டம்னு. அவர் என்ன பண்ணுவார்? சரின்னு சொல்லி அவர் போய் மாரி செல்வராஜ் இயக்குனரையும் அவர் பேர் என்ன பாரஞ்சித் இயக்குனரையும் போய் கேட்கலாம். அவங்க ஆல்ரெடி பிரபலமானவங்க, ஆல்ரெடி ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குது, அறிமுகம் இருக்குது, சினிமாக்காரங்க தெரியும். அவங்கள விழுந்து நிற்க வச்சோம்னா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு. இவர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே அங்கே ஃபோன் போயிடுச்சு. ஒரு 2 பேருக்கு வராரு, கேட்பாரு, இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க, முடியாது ஏதோ டைட்டாக ஏதோ ஒன்று காட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவை சுற்றி வந்து என்ன நடக்குதுங்கிறது இங்கிருந்து திமுக அறிவாலயத்துக்கு அப்பப்போ உள்ளிருந்து இன்ஃபர்மேஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் போகுது. இவர் என்ன பண்ணாலும் அண்ணன் கிளம்பிட்டாரு, அண்ணன் இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்திருக்காரு, இப்போ தான் வண்டியில் ஏற போகிறாரு, நேர மாரி செல்வராஜ் வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்படி தகவல் வந்து அங்கே எங்கே போகுது? திமுக தலைமைக்கு போகுது. அப்போ என்ன, மாப்பிள்ளை இவர் தான், சட்டை அங்கே இருக்கு, அறிவாலயத்தில் இருக்கு சட்டை. மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசினார்லாம் சொன்னாங்களே அவர்கிட்ட. மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆள் வந்து பேசினாரு. ஆமாம்மா, அப்படிலாம் சொன்னாங்க. ஆமாம்மா, நீ நைட்லாம் பேசி அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதெல்லாம் முடிவாகி நான் அதிலிருந்து அந்த முடிவிலிருந்து எந்த காலத்திலையும் பின்வாங்க மாட்டேன்னுலாம் பேசியிருக்காரு பத்திரிகையாளர்கிட்டலாம். அதெல்லாம் சொன்னாங்க நம்மகிட்டே, அந்த பத்திரிகையாளர் யாருன்னெலாம் கூட சொன்னாங்க. இல்லை, பட் அதெல்லாம் தாண்டி 24 மணி நேரத்துக்குள்ள அவர் பழைய முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த தலித் தலைவர் இவர் இளைய பெருமாளுடைய பையன் அவர் ஜோதிமணி, அவர் காங்கிரஸ்காரரு. அவர் காங்கிரஸில் சீட்டு கேட்டு அவர் கொடுக்கல. அவர் சொல்றாரு, என்னை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, என்ன எப்படி அடையாளப்படுத்தினாங்கன்னு எனக்கே புரியலங்கிறாரு. அப்போ திருமாவளவனுடைய இப்போ இதை வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று முக்கியமானது கவனிக்கணும், இவங்க எல்லாருக்குமே கோபம். இப்போ திருமாவளவனுக்கு என்ன வருத்தம், காங்கிரஸுக்கு என்ன வருத்தம், ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு, மார்க்சிஸ்ட்டு சிபிஐக்கெலாம் என்ன வருத்தம், வாழ்வுரிமை வேல்முருகனுக்கு என்ன வருத்தம், எல்லாருக்கும் ஒரே வருத்தம். இந்த தேமுதிக கூட்டு வந்து 10 சீட்டு +1 கொடுத்ததுல இவங்க யாருக்குமே பிடிக்கல. எங்க போன மாதம் வரைக்கும் திமுக ஆட்சியை அகற்றணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வழி எனக்கு தான் தெரியும்னு பேசினாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவை போய் கூட்டு வந்து இன்னைக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இவ்வளோ வருஷமாக கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு எங்கள் மக்கள்கிட்டயே அதுக்காக திட்டு வாங்கி. இப்போ வேங்கை வயலில் திருமாவளவன் என்ன செய்தார் அப்படின்னு எல்லாரும் போகிறவனெல்லாம் கேள்வி கேட்டாங்களா? அப்போ அவர் ஏதோ ஒன்று சமாளித்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை, அவங்க அந்த கிராமமே தேர்தலை புறக்கணிக்குது இல்லை, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் தாங்கிட்டு அவர் இயக்கம் நடத்தி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, முட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த சமயத்தில் முட்டு நீங்கள்
அவருக்கு முட்டு கொடுக்காம, ஐயா இந்த தடவை நாங்கள் ஜாஸ்தி நிற்கிறோம், போன தடவை நீங்கள் 6 நீங்கள் இந்த தடவை 5 நில்லுங்க, இல்லை 6 மட்டும் போதும் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு அது எப்பவுமே திமுகவுடைய பாலிசி. அது வேற கட்சியிலேருந்து வந்தால் தான் இங்கே மரியாதையே. சேகர் பாபுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், KKSSஆ இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், துரைமுருகனுக்கோ நேருக்கோ பெரியசாமிக்கோ உள்ள மதிப்போட இன்னைக்கு யாருக்கு மரியாதை அதிகம், யாருக்கு அங்கே வெயிட்டேஜ் அதிகம்? செந்தில் பாலாஜி சேகர் பாபுக்கு தான் அதிகம். எங்கிருந்து வந்தவங்க? வெளியிலேருந்து வந்தவங்க. அப்போ வெளியிலேருந்து வந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிறவனுக்கு வந்து கடுப்பு கசப்பு வருமோ வராதா? இந்த கசப்புகள் இப்போ குன்னத்திலிருந்து அவர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நிற்கிறார் சொல்கிறாங்க. நேற்று சொல்கிறாங்க முதல்ல 2 நாள் இதெல்லாம் பார்த்தா அவர் ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள லோக்கல் திமுக ஆட்களே வந்து சிவசங்கர் எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்களே ஒத்த காலில் நிற்கிறாங்க. நான் சொல்றது சில உதாரணங்கள் இந்த மாதிரி நிறைய தொகுதிகள்லேருந்து வருது. இல்லை பிரேமலதா அவர்களுக்கு எதிராக கூட விசிகா பேனர் இல்லைங்க, பேனர்லாம் வச்சிருக்காங்க எங்க தலைவரை அவமானப்படுத்தியது ஏன்னு. இப்போ விசிகால என்ன முடிவில் இருக்காங்கன்னா நம்ம 8 தொகுதியில் எவ்வளவு ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, பிரேமலதா அவர்கள் 10 தொகுதியிலையும் தோக்கணும். ஏங்க இது ஏற்கனவே காங்கிரஸ்லையும் இதே பிரச்சனை. அவனுக்கு 28 கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே அவன் பூரா வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் அங்கே போகிறோன்னா அதை தடுத்து கொண்டு வந்து எங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்றது இவங்களுக்கும் கசப்பு. திமுக காரணம் அங்கே தானே போய் சாப்பிட்றதுக்கு போனீங்க, நாங்களாக தானே மேலே அங்கே சொல்லி கட்டாயப்படுத்தி. இப்போ ராகுல் காந்தி பாண்டிச்சேரி வந்தார், 4 தெரு தள்ளி அவங்க பிரச்சாரம் வரவே இல்லையே, ஒரு தடவை கூட வரலையே. மோடி ஒரு வரல இல்லைங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லி அனுப்பிச்சு எங்கேயாவது ஒரு ஓய்வு இடத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சந்தித்தோம்னா அது ஒரு பப்ளிக் இமேஜாக இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கையாட்டிட்டு நாங்கள் அரசியல் பற்றி தீவிரமாக கூட்டணி பற்றி வெற்றி பற்றி நாங்கள் வந்து ஆலோசனை செய்தோம். உள்ளுக்குள்ள டீ எப்படி இருக்குன்னு ஒரு தமிழில் கேட்க அதை ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட சொல்ல, அவர் அது என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் தமிழில் சொல்ல, இதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். ஆனால் வெளியில் வந்து ஆலோசித்தோம், யாரும் அதை பற்றி கேட்க போகிறது இல்லை. இது பொதுவான ஒரு அரசியல் சம்பிரதாயம். ராகுல் காந்தி முடியாதுன்ட்டாரான். இப்போ பெரிய தமாஷை என்னன்னா, இவ முடியாதுன்னு சொன்னதுனால கமலஹாசன் ஐயா அவர்கள் வந்து ராகுல் காந்திகிட்ட பேசி 15ஆம் தேதி எங்கேயோ தூத்துக்குடியோ எங்கேயோ அங்கே வந்து வாங்க, நீங்களும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் நிற்கணும், நானும் வர்றேன். ராகுல் காந்தி இது வரைக்கும் பிடி கொடுத்து பதில் சொல்லலையா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் காங்கிரஸும் திமுகவோட, ராகுல் காந்திக்கும் திமுகவோட இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது பிடிக்கலன்றது தான் ஆரம்பத்துலேருந்து தெரியுதே. ராகுல் காந்தியோட ஆட்கள் தானங்க அந்த ஷோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம். இதுக்கப்புறம் ஏன் வந்து ப. சிதம்பரம் வந்து வந்தது காரணம் வந்து அது வேற லைனு, சோனியா லைனு, அந்த அம்மா லைனு. அவங்கள வச்சு ப. சிதம்பரம் அவர் ஆண்ட காலத்துலேருந்து இருக்கார், ஒரு பிரதமராக கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மூத்த தலைவர் அவர் திமுகனாலும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு கருணாநிதி காலத்துலேருந்தே இருந்தது. அப்படிலாம் இருந்து அவரை வச்சு பேச வச்சு ஏதோ ஒன்று, அதாவது கட்டாய கல்யாணம், துப்பாக்கி முனையில் தாலி கட்டப்பட்டது. இந்த துப்பாக்கி முனையில் தாலி கட்டப்பட்டதுன்னா பச்சையாக சொல்லணும்னா சாந்தி முகூர்த்தம் எப்படி ஒழுங்காக நடக்கும்? இப்போ இவங்களே அவங்க கட்சிக்கு மாற்று கட்சிகளுக்கு இவங்களே அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கான அதான் சொல்கிறேங்க, ஐடியாவும் இல்லை. இப்போ திமுக வர்சஸ் விசிக, திமுக வர்சஸ் காங்கிரஸ், திமுக வர்சஸ் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட்டு, அவர் வீரபாண்டியன் கூட இவர் சிபிஐ கூட அன்னைக்கே இவங்ககிட்ட நன்கொடை வாங்கியிருக்கக்கூடாது, அது வாங்கினது தப்பாக போச்சுன்னு வருத்தப்படுற அளவுக்கு அது. இப்படி திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இதில் வந்து இருக்கிறதுலையே வந்து நெருக்கமாக தெரிவது வெளியில் வந்து தேமுதிகவோட தான். அந்த தேமுதிகவுக்கு 0.5% கீழே தான் இது போன 2021. ரெண்டாவது பாக்கி எல்லா கூட்டணி கட்சியும் எப்படா தேமுதிக வந்து கீழே விழும் அப்படின்னு ஒரு அந்த கடுப்புலையும் அந்த வெறுப்புலையும் இருக்காங்க. அதில் வேற அந்த அம்மா வேற வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து சகோதரி பிரேமலதா அப்படின்னு சொல்லும்போது அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லும்போது எந்திரிச்சின்னு கும்பிட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திருமாவளவனுக்கு உள்ள உங்களுக்கு கசப்பு இருந்தால் கூட வெளியில் பார்க்கும்போது அரசியல் பண்பாடு நாகரிகம் சகோதரி பிரேமலதா மரியாதையாக தான் நான் சொல்கிறாரு.
அவர்களுக்குள்ளே அவருக்கு 1008 கசப்பு இருக்கலாம். சொல்றாரு, எந்திரிச்சு ஒரு கும்பிடு போட்டு நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் கூட அங்கே உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு மரியாதை கொடுக்கலாமா இல்லையா? அப்புறம் ஸ்டாலின் சொல்லும்போது மட்டும் எந்திரிச்சு நிற்கிறதுன்னா, அப்போது திருமாவளவன்லாம் ஒரு ஆள், அந்த ஆள் சொல்கிறதுக்கெலாம் நான் எந்திரிச்சு நிற்கணுமான்னா, இதோடைய விளைவு எங்கே தெரியும்? களத்தில் தான் தெரியும். எங்கெல்லாம் பிரேமலதா கட்சிக்காரர்கள் வந்து நீ என்ன அங்கே பிரேமலதா கட்சிக்கார வட மாவட்டத்தில் வந்து இந்த வன்னியர் ஓட்டும் நாயுடு ஓட்டு வாங்கிறதுக்கு நாயுடு ஓட்டு அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ரைட்டு. அப்படி பார்த்தா பறையர்கள் வந்து வெறும் வட மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்களா? 234 தொகுதியிலும் ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜில் அவங்க இருப்பாங்கல்ல. ஆமாம். அங்கெல்லாம் எதிரொலிக்கும்ல. இவ்வளோ நாள் அது திமுக கூட்டணிக்கு போணுச்சு. திமுக தலைவர் ரொம்பவும் தான் அந்த பிரேமலதா அம்மாவை தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாரு. குறைந்தபட்சம் இவங்க நிற்கிற 10 தொகுதியில் வந்து அவன் போட்டு தள்ளுவான்ல. அப்போ திமுகவுக்கு இந்த முறை யார் எதிரி என்றால் திமுக கூட்டணிக்குள்ளேயே தான் எதிரிகள், வெளியில இல்லை. இதில் வேற இப்போ பேசிக்கிறாங்க அரசியல் வந்து அந்த தேர்தல் வர வர அந்த நாகரிகம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவரை டெட் பாடினாரு எடப்பாடியை, அவர் வந்து பால் டால் குடிச்ச ஒரு பஞ்சு டேலாக் பேசுகிறாருன்றாங்க. இப்படி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய இல்லை. திமுக அண்ணாதுரை காலத்துலேருந்து ஆரம்பித்து அனந்தநாயகியை பேசுனது, இந்திரா காந்தியை பேசுனது, அடுத்த மாதமே நேருவின் மகளே வருக நிலையான வருகை தருகன்னு சொன்னது. அதுக்கப்புறம் சிட்டி பாபு மேயராக இருந்தார், இந்த ஜெயிலில் செத்து போனார். அவர் வந்து இந்திரா காந்தியை வந்து பேசினார். கலைஞர் வந்து விதவா மறுமணம் திட்டம் வச்சுருக்காரு. இந்திரா காந்தி வேணும்னா அந்த திட்டத்தில் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து தரணுன்னா இப்படியெல்லாம் பேசினார் ஒரு காலம். அதனால தான் ஜெயிலில் அடித்து வச்சு போட்டு தள்ளிட்டாங்களா என்னன்னு தெரியல அது நமக்கு. பட் அப்படி பேசுனது ஆவணத்தில் இருக்குது. இப்படி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவர் சினிமாவை பண்டாரநாயகாவும் நேரு பேசுகிறாங்க, அவர் கணவரை இழந்தவர், இவர் மனைவியை இழந்தவர், 2 பேரும் உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாதுன்னாரு. முதல்வர் ஸ்டாலினே வந்து ஜெயலலிதா வந்து குஜராத் முதல்வர் அப்போ இவர் மோடி அவருடைய பதவியேற்புக்கு போனாங்க. இவங்களுடைய பதவியேற்புக்கு அவர் வந்தாங்க. அண்ணலும் நோக்கினார், அவர்களும் நோக்கினார்கள். 2 பேருக்கும் ஒரு கள்ள நட்பு இருக்குது. இந்த கள்ள நட்பை பற்றி நான் ஒரு 8 மீட்டிங்கில் பேசிட்டேன். அவங்க 2 பேரும் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னா மௌனம் சம்மதம்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கள்ள நட்புன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்த்து கள்ள நட்பு, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாலும் ஸ்டாலின் பேசியிருக்கார். இப்படியெல்லாம் வந்து அதாவது ஒரு நாகரிகம். அனந்தநாயகியை பார்த்து திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு கருணாநிதி என்ன பதில் சொன்னார்? நாடாவது பாருங்க, வேற என்னமோ சொன்னார். இப்படியெல்லாம் பேசிட்டு இவங்க வந்து இப்போ வந்து எடப்பாடி நாகரிகம் இல்லாமல் பாலிடால்னு பேசுகிறாருன்னா, ரைட்டு, நீங்கள் வளர்த்து விட்டது அவங்க வந்து உங்ககிட்டேருந்து ஒரு பாகமாக இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே, அதோடைய பாதிப்பு இல்லாமையா இருக்கும். 2வது நீங்கள் சொல்லும்போது நல்லா இருந்தது இல்லை, அது நல்லா இருந்தது இல்லை. இப்போ சொல்லும்போது அந்த அவர் நம்ம ராசா ஆடியோ வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிச்சுல்ல, அதனால தானே அவரை வந்து வெளியே எங்கேயும் வரவிடாமல் தடை பண்ணி வச்சிருக்காங்க. அவர் எந்த மீட்டிங்கும் கூப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. தேர்தலுக்கு பின்னால் வந்து ஸ்டாலின் திமுக, கனிமொழி திமுகன்னு 2ஆ பிரிஞ்சிடும் திமுக அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இது வந்து இப்போ ஒரு பேசியிருக்காரு அண்ணாமலை. நான் ஒரு 6 மாதம் முன்னாலேயே பேசினேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து கலைஞர் திமுக அப்படின்னு ஒன்று தனியாக வரலாம் கனிமொழி தலைமையில் அப்படின்னு ஒரு 6 மாதம் முன்னால் நம்ம பேசியிருக்கோம். அப்போது நம்ம சொல்கிறது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளனன்னு சொல்கிறோம். முடிவு பண்ணுறது அவங்கவுங்க முடிவு. அவங்கள சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு அதெல்லாம் ஒரு அரசியல்னு வரும்போது இப்போ கலைஞர் பீரியட்லேயே அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் அடிதடி நடந்து தினகரன் ஆஃபீஸே கொளுத்தி 4 பேர் செத்து போயிட்டான். கடைசியில் செத்து போனவன் பத்திரிக்கையால், அதை பற்றி யாரும் கவலைப்படல. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து திடீர்னு அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கலைஞர் டிவி வந்தபோது அப்போ வந்து உடனே கண்கள் இதயம் இனித்தது, கண்கள் பணித்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ வச்சு அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். கடைசியில் அடிச்சுக்கிட்டவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு நினச்சி பாருங்க, அந்த தினகரனில் 4 பேர் பத்திரிகையாளர் செத்து போனானே, உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு அவன் பேர் ஞாபகம் இருக்கா? இல்லை. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சங்கர்லிங்கனார்னு ஒருத்தரும் இன்னும் கூட இருந்தவங்களும் 27 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாங்க. அந்த சங்கர்லிங்கனார் குடும்பம் எங்கே இருக்குது?
தெரியாது. அவங்க லட்சாதிபதியாவது இருக்கானா, கோடீஸ்வரனா இருக்க வேண்டாம், இல்லை அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒழுங்காக சாப்பிட்றானா? இப்போ தமிழ்நாட்டில் போஸ்டர் ஓட்டுறவன் திமுகவில் போஸ்டர் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கான். கேட்டால் எங்கள் தாத்தா போஸ்டர் ஓட்டினாரு, எங்கள் அப்பா ஓட்டினாரு, இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க அந்த வாரிசு அரசியல்ங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க மற்றவங்களையும் மதிக்கிறது இல்லை, இவங்கள வந்து மற்றவங்களையும் வளர விடுறது இல்லை, இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் அவங்க இந்த 2026 தேர்தல் அவங்களுக்கு பெரிய டைட்டாக தான் இருக்கும்ல. டைட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் ஆணையம்லாம் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் நேற்று இன்னைக்கு காலையில் இதில் பாருங்கள், ராசிபுரம் விஏஓ ஒரு அம்மா மணல் கடத்தலாம் தடுத்துருச்சான். உடனே ஒரு திமுக நிர்வாகி வீட்டுக்குள்ள ஆட்களோட பூந்து அந்த அம்மாவை தலைமுடியை பிடிச்சி இழுத்து நெஞ்சில் மிதித்து அடித்து கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு திமுக சம்மந்தப்பட்ட நிர்வாகி. எப்போ தேர்தல் அறிவித்து ஏறத்தாழ நீங்கள் என்ன தான் வந்து டிஜிபி ஐஜி லெவலில் வந்து நீ ஆளை மாற்றினா கூட இந்த எஸ்ஐ ஏட்டு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற லோக்கலாக அங்கே தான் இருப்பான். அவன் ஏற்கனவே எங்கே பழக்கம், அவன் எங்கே காசு வாங்கி எங்கே யாரை சப்போர்ட் பண்ணி பழக்கமோ அந்த உள்ளூர் திமுக நிர்வாகின்னா அவன் சப்போர்ட்டில் தான் அவன் இருப்பான். ஏன்னா இந்த ஐஜி மாறிடுவார், தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த டிஜிபி மாறிடுவார். இங்கே உள்ள ஏட்டையாவும் எஸ்ஐ இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கணும், இங்கே தினம் காலையில் முடிக்கணும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜெகபரலின்னு ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ மணல் கடத்தில் வந்து காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே வண்டி ஏற்றி கொண்டுட்டாங்க. அப்போது இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்துருச்சு, போகிறது வருது, அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இவங்க வழக்கம் போல் எப்பவும் போல் அதான் மணல் கடத்தில் காட்டி கொடுத்தா வண்டி ஏற்றி கொண்டுடுவாங்க, வீட்டுக்குள்ளே பூந்து அடிப்பாங்க. கனிம மணலோ கனிம மணலோ. அதே மாதிரி கஞ்சா. இப்போ இன்னைக்கு கூட தமாஷா பேசியிருக்காரு, அது சொல்லி முடிச்சிருவோம். அதாவது மா சுப்பிரமணியம் மாண்புமிகு சார் இருக்கார, சார் என்ன பேசுகிறாருன்னா, குதிரை பந்தயத்தால் வந்து வாழ்வு கெட்டு போகுதுன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தினது திமுக தான். எது? குதிரை பந்தயம். உண்மை, குதிரை பந்தயம். ஆனால் குதிரை பந்தயம் வந்து நீங்கள் நானும் போய் குதிரை பந்தயம் விளையாடி இருக்கீங்களா? பார்த்ததே எட்டி கூட பார்த்ததே கிடையாது. நாங்கள்லாம் ஏதோ வீடியோவில் பார்த்துருக்கோம், இல்லை அந்த பக்கம் கிண்டியில் வரும்போது இங்கேருந்து ரோட்லேருந்து பார்த்தா தூரத்தில் அங்கே ஏதோ தெரியும், அதை குதிரை தெரியுது பாரு, இப்படி பார்த்து அவ்வளோதான். குதிரை பந்தயம் விளையாடுறவன் யார்? பணக்காரன், பெரும் பணக்காரன். அவன் தான் குதிரை பந்தயம் விளையாடுவான் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த கோல்ஃப்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஆமாம். இந்த கோல்ஃப் விளையாட்டு விளையாடுறவன் பூரா வந்து பெரும் பணக்காரன், பெரிய தொழிலதிபர். இங்கேருந்து ஒரு சின்ன பாலை ஒன்று நம்ம என்ன கூட கோல்ஃப் கற்றுக்க சொன்னாங்க இந்தோனேஷியாவில் இருக்கும்போது. நான் போனேன், ஒரு தடவை போனேன், என்னை கற்றுக் கொடுங்க. நான் இது பைத்தியக்கார கேமாக இருக்குது, நமக்கு பொழுது வரல. என்னென்ன ஒரே ஒரு சின்ன பாலை ஓங்கி அடிச்சுட்டு அது எங்கேயோ போய் விழுது, அது பின்னாலேயே நம்ம நடந்து போய் அப்புறம் மறுபடியும் அதை பொறுக்கி இது என்னையா கேமாக இருக்குது, இதில் என்னையா பெரிய திறமை, இது என்ன? நம்ம வந்து அந்த கோல்ஃபை வந்து நம்ம பழியா சொல்லலை, நமக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஒரு சின்ன பாலை அடிச்சுட்டு அது போகுது, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 500 மீட்டர் தள்ளி போகுது. அந்த பாலை போய் தேடிட்டு எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கேருந்து அதை அடிக்கணுமா? அதுக்கு ஒரு வண்டி வேறு வச்சுருக்காங்க. அது ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அது பின்னால் ஒருத்தர் தூக்கிட்டு வரதுக்கு 4 பேர் அந்த கோல்ஃபு கிட்டு தூக்கிட்டு வரதுக்கு. ஏன்னா அது பணக்காரங்க. அது மாதிரி குதிரை பந்தயம் வந்து பணக்காரங்களுடைய விளையாட்டு. நிறுத்தினது சரி இல்லைன்னு சொல்லலை, அதை ஒரு பெருசாக சொல்கிறீங்களா? டாஸ்மாக திறந்து விட்டது யார்? ஐயா கருணாநிதி தானே 1971. இன்னி வரைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல. தமிழ்நாடு குட்டிச்சவரானதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து திமுக மட்டும் இல்லாமல் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சியில் இந்த டாஸ்மாகை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டே போகிறது தானே. இது 10 இந்த 5 வருஷத்தில் கஞ்சா, மெட்ஸு, ஹெரோயின் புதுசாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு 8 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டார். அவர் ஏதாவது திருந்திருப்பார், திருந்தலைன்னா கூட அட்லீஸ்ட் அடக்கி வாசிப்பாருன்னு பார்த்தா போன வாரம் அவர் வீட்டில் 900 கோடி பிடிச்சிருக்காங்க தேர்தல் சம்மந்தமாக பணம் பரிவர்த்தனைக்காக. அவர் வீட்டில் பணமும் ஏதோ ஆவணங்களும் பிடிச்சிருக்காங்க. அப்போ அவர் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கார். 8 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரைத்தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, டிஜிபி, அப்போ இருந்த டிஜிபி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு, அதுக்கு மாரத்தானுக்கு அவர் வந்து ஸ்பான்சராக, போதைப் பொருளுக்கு எதிரான இளைஞர்கள் போதைப் பொருளில் போய்க்கூடாது. இப்போ கூட முதல்வர் வந்து என்ன சொல்லிட்டார், இத்தனை நாள் வந்து நான் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தார், நான் அப்பாவாக பேசுகிறேன் அப்படிலாம் பேசினார். யாரும் அதை ரசிக்கலை. இந்த அப்பானாலே அது பொதுவாக யாரையுமே நீங்கள் எதிர் வீட்டு அம்மாவை வந்து இவங்க எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னால் அது ஒத்துப்பாங்க. எதிர் வீட்டில் இருக்கிற ஆம்பளையை பார்த்து இவர் எங்கள் அப்பா மாதிரின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இது இயல்பான சமுதாயம் இது.
அப்பா அப்படின்னு சொன்னார். அது யாரும் ரசிக்கல. இப்போல்லாம் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு போகிறாரு, எந்த இடத்துலையும் அப்பான்னு சொல்லுது இல்லை, அண்ணான்னு சொல்லிடுறாரு. நான் உங்களுக்கெல்லாம் அண்ணன், தங்கச்சிகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அண்ணன் கொடுக்குற சீரு. ஏன் அப்பா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்ன பண்ணுறீங்க? குதிரை பந்தயத்தை நாங்கள் நிறுத்தணும்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் அதை எடுத்து பாருங்க, அதே பத்திரிகையில், இன்னைக்கு வந்த பத்திரிகையில் ஆன்லைன் லாட்ரி அது என்ன காட்டன் சூதாட்டம்னு ஒன்று இருக்கான். 1லேருந்து 15 நம்பரு, இந்த நம்பரில் நீங்கள் பணம் கட்டணும். நீங்கள் 3ஆம் நம்பரில் பணம் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, 3ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் 100 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வரும். மற்றவங்களுக்கெல்லாம் பணம் போயிடும் நீங்கள் கட்டின நம்பர் வந்துச்சுன்னா. இதுக்கு பேர் காட்டன் சூதாட்டமா. அதுக்கப்புறம் ஆன்லைன் லாட்ரி, அது இந்த 1 நம்பர் லாட்ரி. சென்னையில் மிக அதிகமாக எல்லா தெருவுக்கு தெரு இது வந்து நடக்குதான். கஞ்சா, ஹெரோயின், மெட்ஸு, ஏற்கனவே டாஸ்மாக்கு, இதெல்லாம் அடிச்சுட்டு அவன் ரவுடிசம் பண்ணுறது. 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இதில் தப்பி தவறி அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் காசு மிச்சம் இருந்தால் கூட அந்த பக்கம் 1000 ரூபாய் இலவசம்னு சொல்லிட்டு ஆன்லைன் 1 நம்பர் லாட்ரியில் போனால் அவன் என்ன பண்ணுவான், திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே இருப்பான். அது ஒரு அடிக்ஷன் வெறி மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த காட்டன் சூதாட்டம்னு அதில் வேறு வித்தியாசமாக போயிடலாம். இப்படி சூதாட்டமும் மக்களை வந்து அவங்ககிட்டேருந்து அவன் பணத்தை பிடுங்கிறதுக்கு எல்லா விதமான எல்லாமே சட்டவிரோதமானது. இந்த ஆன்லைனு இந்த 1 நம்பர் லாட்ரிலாம் வந்து சட்டவிரோதமானது, தடை செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக சென்னையில் எல்லா இடங்களையும் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தி. காவல்துறைக்கு தெரியாமையா இருக்கும்? இவ்வளோ வருஷமாக இருக்கிற காவல்துறைக்கு அந்த ஏரியாவில் யார் வந்து அந்த 1 நம்பர் லாட்ரி நடத்துகிறான்னு தெரியாமையா இருக்கும்? சும்மா சாதாரணமாக நின்றுட்டு அந்த ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸு. ஏன்பா அந்த 1 நம்பர் லாட்ரி வாங்கலான்னு பார்க்குறேன், எந்த கடையில் பார்க்குறேன், இது அந்த கடையில் கேட்டால் இல்லைங்கிறாங்க. அது ஏங்க அங்கே போகிறீங்க, இந்த கடைக்கு போங்க, கரெக்டாக சொல்லிடுவான். ஒரு பெரிய விஷயமே இல்லை. காவல்துறை பார்த்துட்டு தானே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு போக வேண்டிய அப்போ அவங்க கரெக்டாக கட்டிடுறாங்கன்னு. இவங்க குதிரை பந்தயத்தை ஒழிச்சு எவ்வளோ வருஷம், 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விளம்பர அரசியலை மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா இவங்கள பார்த்துட்டு அதே அரசியல் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. பாடியெல்லாம் அப்படியே, அந்த உருவமெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. தலையை மட்டும் அவங்க தலையை எடுத்துகிட்டு தன் தலையை ஒட்ட வச்சுக்கிட்டாரு. இதில் என்ன பிரயோஜனம்னு தெரியல. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் போக போக இன்னும் 1 வாரம் 10 நாளில் சூடாகும். ஏன்னா இப்போது அதிகாரிகள்லாம், உயர் அதிகாரிகள்லாம் மாற்றிருக்காங்க. அதுவும் இந்த விஜிலன்ஸு அந்த இதிலெல்லாம் வந்து அதிகாரி அந்த துரைக்குமார்னு ஒரு ஐஜிகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டேவிட் ஆசீர்வாதத்தை வந்து அவர் லீவில் போயிட்டார், மெடிக்கல் லீவில் போயிட்டார். இந்த KN பேரில் எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட் போட்டது அநேகமாக இப்போ போடுவாங்க. மெயினாக இப்போ இந்த சமயத்தில் போட்டால் தானே உண்டு. ஆமாம், அது மாதிரி ஒரு 4-5 தலை உருளும்னு நினைக்கிறேன் இந்த அடுத்த 10 நாளில். இது உருள்றதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அரசியல் களம் வந்து சூடு பிடிக்கும். இவங்க வந்து எங்களை அரசியல் வன்மத்துக்காக பழிவாங்குகிறார்கள், நாங்கள் ஜெயித்து விடுவோமோ என்பதற்காக பாஜக பயப்படுகிறது, டெல்லி அலறுகிறதுன்னு இவங்க பேசுவாங்க. அவங்க வந்து ஊழலை தண்டிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அவங்கவுங்க டயலாகை கரெக்டாக பேசுவாங்க. விஜய் அவர் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. இதில் நடுவில் கமலஹாசன் வேறு வந்து 2 இடத்துல பிரச்சாரம் பண்ண போகிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே வெயில் 3 டிகிரி அதிகமாக இருக்குது, அவன் குழம்பி போய் கிடக்கான். இன்னும் கமல் பேசி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்படியாக தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஓகே சார், பார்க்கலாம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு, உங்களுடைய விமர்சன பார்வையையும் மிக அழகாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.